இரட்டை இலை சின்னத்தை கடந்த மக்களவை தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி அணிக்கு ஒதுக்கியது தொடர்பாக புதிய குழப்பம் ஒன்று ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக தகவல் பெறும் உரிமை சட்டத்தின் கீழ் ஜெயசிம்மன் விண்ணப்பித்த விண்ணப்பத்திற்கு தேர்தல் ஆணையம் அளித்துள்ள பதிலில் அந்த குழப்பம் உறுதியாகி இருக்கிறது. என்ன அடிப்படையில் இரட்டை இலை சின்னத்தை அதிமுகவிற்கு இந்த முறை ஒதுக்கீடு செய்தது என்பது தொடர்பாக பல்வேறு கேள்விகள் எழுந்துள்ளன. இந்த பிரச்சனை தொடர்பாக வழக்கு தொடர்ந்திருந்த ஓபிஎஸ் ஆதரவாளர் புகழேந்தி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் இரட்டை இலை சின்னம் தற்போது அதிமுக இபிஎஸ் பிரிவுக்கு ஒதுக்கப்பட்டது நிரந்தரமா தற்காலிகமானதா, தேர்தல் ஆணையம் என்ன குழப்பமான உத்தரவு பிறப்பித்தது, ஆர்டிஐயில் உள்ள தகவல்கள் என்ன என்ற சந்தேகங்களை நாம் ஒவ்வொன்றாக கேட்கலாம். சார், இப்போது இரட்டை இலை சின்னம் அதிமுகவின் இபிஎஸ் பிரிவுக்கு ஒதுக்கப்பட்டது தற்காலிகமா நிரந்தரமா சார்? அவங்க அதை உறுதிப்படுத்திட்டாங்க. தேர்தல் ஆணையம் முதலில் கண்ணன் வணக்கம், சத்தியம் டிவிக்கும் தங்களுக்கும் வணக்கம். தேர்தல் ஆணையம் உறுதிப்படுத்தி ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. என்னன்னு கேட்டீங்கன்னா, தற்காலிகமாக சென்னை உயர்நீதிமன்றம் இறுதி கொடுத்த தீர்ப்பின்படி அதை நாங்கள் நீதிமன்றம் சொன்னது பிரதான வழக்கினுடைய முடிவுதான் இறுதி முடிவாக இருக்க வேண்டும் என்று. அவங்க உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை கருத்தில் கொள்ளவில்லை. ஆனா அது ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட்ல தகவல் உரிமை சட்டத்துல அதையும் கொடுத்திருக்காங்க அவங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா இது இந்த லேட்டஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் 18th வந்தது சார். இது 15th என்னுடைய ஜட்ஜ்மெண்ட் உங்களுக்கு தெரியும். சுப்ரீம் கோர்ட்ல போய் இது ஹைகோர்ட்ல டெல்லி ஹைகோர்ட்ல போட்ட வழக்குல மனுவை பெற்று கன்சிடர் பண்ணணும்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை நான் வாங்கினேன். அது என்னாச்சுன்னு தெரியல, அதுக்கு பதிலே இல்லை. அதுக்கு நடுவுல இவங்க தூக்கி கொடுத்துட்டாங்க. தூக்கி கொடுத்த பின்னாடி இப்ப நம்ம கேட்டா அந்த தகவல் உரிமை சட்டத்துல என்னோட மகன் ஜெயசிம்மன் கேட்டப்போ அது என்ன பதில் வருதுன்னு கேட்டீங்கன்னா ஒரே காமெடியா இருக்கு. இந்த டெம்பரவரியா அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்காக சென்னை ஜட்ஜ்மெண்ட் எடுத்துட்டு கொடுத்தோம். ஆனா சென்னை கோர்ட் தேர்தல் ஆணையத்துக்கு எந்த டைரக்ஷனையும் கொடுக்கவே இல்லை. ரெண்டு பேருக்கு தகராறு, ஓபிஎஸ் இபிஎஸ். அதுல ஓபிஎஸ் பயன்படுத்த கூடாதுன்னு சொன்னதே தவிர இந்த இரட்டை இலை சின்னத்துல நீங்க தலையிட்டு முடிவெடுங்கன்னு எந்த டைரக்ஷனும் எலெக்ஷன் கமிஷனும் கொடுக்கல கண்ணன். அந்த நிலையில தான் இது அலாட் பண்ணாங்க. இது எப்படி அலாட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி கேட்டா பல தலைவர்கள் நாடு முழுவதும் தேர்தல் ஆணையம் சரியில்லை, முடிவுகள் சரியில்லை என்று சொல்லுவதை இந்த உறுதிமொழி செய்தது. இந்த முடிவின் மேலும் இந்த தேர்தல் ஆணையம் மேல இருக்க நம்பிக்கையே போயிடுச்சு. எனக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, எதையும் அலசி ஆராயாமல் சிம்பிளா தூக்கி கொடுக்கறதுன்னு என்ன சார் பண்ண முடியும்? இது தொண்டர்கள் ஓட்டு போட்டு தலைவரை தேர்ந்தெடுக்கின்ற பார்ட்டியை தவிர பொதுக்குழுவோ செயற்குழுவோ முடிவு செய்து அதனால் அதனுடைய நிலைப்பாட்டை சொல்லிவிட முடியாது. அதெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் சொல்லியிருக்கேன். அப்போ உச்ச நீதிமன்ற தீர்ப்பை காற்றிலே பறக்க விட்டு இதை கொடுத்துட்டாங்க. இதுதான் நடந்திருக்கு. அதை தான் அவங்க சொல்றாங்க. அப்புறம் இன்னொரு பெரிய காமெடி கேட்டீங்கன்னா ஒரு சிரிப்பா வரும் உங்களுக்கு.